இங்க இந்த பொண்ணுக்கு ஒருத்தன் ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் அனுப்புறான். அழகா இருக்கான்றதுக்காகவே இந்த பொண்ணு பேச ஆரம்பிக்கிறாங்க. வீடியோ கால்ல பேசும்போது இந்த பொண்ணோட ட்ரெஸ்ஸை பார்த்துட்டு எனக்கு இப்பவே உன்னை பார்க்கணும் போல இருக்குன்னு சொல்றான். இந்த பொண்ணுக்கு அம்மா கிடையாது, அப்பா ரெண்டாவது கல்யாணம் பண்ணிருப்பாரு. பாட்டி வீட்டுல தான் தனியா வளர்றாங்க. பாட்டி கிட்ட போன் பேசுற விஷயத்த மறைச்சிடுறாங்க. ஹீரோயின் அடிச்சது யாருன்னு சொல்லி இப்ப இன்ஸ்பெக்டர் வந்து ஆபீஸ்ல விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோயின் அடிச்சது மட்டும் இல்லாம அவார்டையும் திருடி இருப்பாங்க. அதனால ஆபீஸ்ல இருக்க யாராவது எதிரியா இருக்கலாம்னு சொல்லி விசாரிக்க வந்திருப்பாங்க. ஆனா மேனேஜரும் ஆபீஸ்க்குலாம் வந்தீங்கன்னா எங்க ஆபீஸோட பேர் கெட்டு போயிடும்னு சொல்லி அங்க அனுப்பிடுறாரு. ஹீரோயின் அவார்டு வாங்கினப்போ ஹீரோயினை பிடிக்காத நிறைய பேர் சோசியல் மீடியால மீம்ஸ் எல்லாம் போட்டிருப்பாங்க. அது யாருன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக தான் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோயினோட அக்கா பொண்ணு தான் இவங்க. ஸ்விமிங் கிளாஸ் போயிருப்பாங்க. இவங்க குண்டா இருக்கிறதால இப்ப தண்ணியில தள்ளி விட்டாங்க. இருக்க பசங்களை கிண்டல் பண்றாங்க. ஹீரோயினும் அவங்க ஹஸ்பண்டும் ஒரே ஆபீஸ்ல தான் வேலை பார்ப்பாங்க. ஹீரோயின் கூட நாமினேட் ஆன கௌதம்ங்கிறவர் ஹீரோ புதுசா உருவாக்க போற கேமுக்காக அவரோட டீம்ல வந்து ஜாயின் பண்ணிக்கிறாரு. ஹீரோயினுக்காக மீம்ஸ் போட்டது யாருன்னு கண்டுபிடிச்சிருப்பாங்க. அது வேற யாரையும் அவங்க ஆபீஸ்ல வேலை செய்யற கார்த்திக்ன்றவர் தான். எதுக்காக இந்த மாதிரிலாம் மீம்ஸ் போட்டேன்னு கேட்டதுக்கு ஃபர்ஸ்ட் இவர் ஹீரோவோட டீம்ல தான் இருந்திருப்பாரு. ஆனா அதுக்கப்புறமா ஹீரோயினோட டீமுக்கு மாத்தினால அவர் கடுப்பாயிட்டாரா. ஏன்னா நான் நல்லா தானே வேலை பார்த்துட்டு இருந்தேன், எதுக்காக ஒரு பொண்ணு கீழே வேலை செய்யணும்னு சொல்லி சொல்றாரு. ஹீரோயினும் உனக்கு பிடிக்கலன்னு நீ வேற டீமுக்கு போயிருக்கணும், எதுக்காக இந்த மாதிரி மீம்ஸ் போட்டேன்னு கேக்குறாங்க. ஆனா இப்ப இவர சாரி சொல்லிட்டு நான் வேலையை விட்டே போறேன்னு சொல்றாரு. ஆனா ஹீரோயினோ மன்னிச்சிட்டு இதுக்கப்புறம் ஒழுங்கா வேலை பாருன்னு சொல்லிடுறாங்க. ஹீரோயின் அட்டாக் பண்ண நபர் இப்ப அவங்க டெபிட் கார்டுல இருந்து காசு எடுத்திருப்பான். அதை வச்சு இப்ப அவனை பிடிக்கிறதுக்காக போலீஸ் ட்ரை பண்றாங்க. ஆனா மேல் அதிகாரியும் இந்த கேஸ் இதுக்கப்புறம் நீங்க ஃபாலோ பண்ணாதீங்கன்னு சொல்லிடுறாங்க. ஹீரோயின் அட்டாக் பண்ண நபரை இவங்களே கண்டுபிடிக்கிறதுக்காக மறுபடியும் அந்த பப்புக்கு வந்து விசாரிக்கிறாங்க. அப்பதான் அன்னைக்கு மாஸ்க் போட்டவன ஹீரோயினுக்கு தெரிஞ்சிருக்கும் போல. அவங்க கேஷுவலா தான் பேசினாங்களாம். இது கேட்டதுமே ஹீரோயினே பயங்கர ஷாக் ஆயிடுறாங்க. இப்ப ஹீரோ கிட்ட இந்த விஷயத்த சொல்லி ஃபீல் பண்றாங்க. ஹீரோவோ அவங்க ஃபீல் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி அவங்க ஹாப்பியா பாத்துக்கிறாரு. ஹீரோயினுக்கு அவங்க ஆபீஸ்ல வேலை செய்யற எல்லாருக்குமே ஒரு வீடியோ வருது. ஹீரோவோட ஃப்ரெண்டுக்கு ஹீரோயின் கிஸ் பண்ணிருப்பாங்க. அந்த வீடியோவை யாரோ இப்ப லீக் பண்ணிருக்காங்க. இதை பார்த்ததுமே ஹீரோ பயங்கரமா ஷாக் ஆயிடுறாரு.